மரியாதையை கேட்டு வாங்கி அவமானப்பட்டு இருக்கிறாங்க. இது இன்னுமே இவங்களுக்கு தெரியவில்லை. இங்க வீடியோக்காக ஒரு நாட்டின் பேரை சொல்லி பிச்சை கேட்டு இருக்கிறாங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட் என்பது ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கும் ஒரு மரியாதை, ஒரு முன் உரிமை. அதை கேட்டு வாங்கக்கூடாது. ஆஸ்திரேலியால 80 வயது கிழவி துரத்துக்கு பாகிஸ்தான் போர்டருக்கே ஓடி போயிட்டான். Show me your face, come on, dumb gun. கனடால சிட்டிசன்ஷிப் செரமனில ஒரு கூத்தாட்டம். கொஞ்சம் கூட கவலையே இல்லை இவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை லூஸ் பண்றாங்க என்று. இவங்களுக்கு இனி நேஷனல் ஆந்தம் ஓ கனடா தான். இவங்களுக்கு ஒர்க் பர்மிட் எக்ஸ்டென்ஷனை விட கனடியன் எக்கானமியை நினைத்து தான் அதிகமாக கவலைப்படுறாங்க. The people are going to contribute towards the economy of Nova Scotia. If there are no work permits, people are sitting home. கனடால மறுபடியும் போட்டை மாட்டிட்டாங்க. டெக்சாஸ்ல இந்தியர்களின் நிலைமை இதுதான். வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? இத்தாலியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல நடந்த சம்பவம் தான் இன்றைக்கு வைரலாக பேசப்படுகின்றது. ஒரு நாட்டின் மரியாதையை ப்ளீஸ் பண்ணி கெஞ்சி வாங்கியிருக்கிறாங்க. இன்டர்நெட் முழுக்க இதுதான் இன்றைக்கு வைரலாக பேசப்படுகின்றது. எல்லா இந்தியன் நியூஸ்லயுமே பிரேவ் இந்தியன் டூரிஸ்ட், பிரேவ் கேர்ள்ஸ் என்று சொல்லி புகழ்ந்து தள்ளுறாங்க. கடைசியா போலீஸை வைத்து இவங்க ஒரு நாட்டின் பேரை குறிப்பிட்டு பிச்சை கேட்டிருக்கிறாங்க. ஆனா வர்றதான் மரியாதை. கேட்டு வாங்குறதுக்கு பேர் மரியாதை அல்ல. இத்தாலியில ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 இந்தியன் லேடிஸ் டூரிஸ்டா போயிருக்கிறாங்க. அங்க பங்களாதேஷ் வெயிட்டருக்கும் இவங்களுக்கும் நடுவில் நடந்த சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இவங்களுக்கு தானே வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாது. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்க முதல்ல ஒரு சில பாயிண்ட சொல்றேன். நாங்க தானே ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் எங்க ஓட்டே இருக்குன்ட்டு. இவங்க இந்த வீடியோவை ஸ்மார்ட்டா எடிட் பண்ணி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, தங்களை பாதுகாத்து கொள்ற மாதிரி. ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் இவங்க ஸ்மார்ட் அல்ல. முதலாவது இவங்க விட்ட மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, மைண்ட் யுவர் ஓன் லாங்குவேஜ், லேடிஸ் ஃபர்ஸ்ட் கால் ஓகேன்னு சொல்றாங்க. இங்க தான் இவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பம் ஆனது. ரெண்டாவது பாருங்க, இவங்க வி ஆர் ஃப்ரம் பங்களாதேஷ் என்று சொல்றாங்க. ஏன் துணிஞ்சு வி ஆர் இந்தியன்ஸ் என்று சொல்லியிருக்கலாம் தானே, எதுக்கு இவங்க தயங்கினாங்க? மூன்றாவது, இந்த வீடியோல 2 பேருமே ஆங்கிலத்துல எஃப் வேர்டை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதை இவங்க ஈஸியா எடிட் பண்ணி இருக்கிறாங்க, அப்படியே தெரியுது இந்த வீடியோல. நாலாவது இவங்க விட்ட ஒரு சின்ன மிஸ்டேக் என்று சொன்னா, இவங்க எஃப் வேர்ட் யூஸ் பண்ணதை இவங்க எடிட் பண்ண மறந்துட்டாங்க. ஐந்தாவது பாயிண்ட், இவங்க தப்பு செய்யாட்டி எதுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கெஞ்ச வேண்டும்? உண்மையிலே இங்க என்ன நடந்ததுன்றதை சொல்றேன், அதுக்கு பிறகு இந்த வீடியோவை நீங்க பாருங்க. இவங்க 2 பேரும் இந்தியாவிலேருந்து ஒரு டூரிஸ்ட் வீசால இட்டாலிக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்கிறாங்க. அங்கே ஒரு வெயிட்டரா பங்களாதேஷை சேர்ந்தவர் அங்கே வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறார். இவங்க போய் இருந்த உடனே அவரை கூப்பிட்டுருக்குறாங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. அங்கே இவங்களுக்கு முதல்ல வந்தவங்களை அவர் கவனிக்கும் பொழுது இவங்க எஃப் வேர்டை ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப் பங்களாதேஷ்னு சொல்லி அவரை கூப்பிட்டுருக்காங்க. அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இவர் ஒரு பங்களாதேஷ், இவரை கொஞ்சம் சீடி பார்ப்போம்ட்டு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இங்கே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், லேடிஸ் ஃபர்ஸ்ட் எல்லாமே இந்த நாட்டில் சரி வராது. இங்கே யார் முதல்ல டேபிளுக்கு வராங்களோ அவங்கள தான் கவனிக்க வேணும்ண்டு. இங்கே தான் இவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இங்கே பில் பே பண்ண முதல்ல தான் பிரச்சனையே எஸ்கலேட் ஆகுது. இவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இந்த வெயிட்டரை போட்டு ஏதாவது செய்து இவர் ஏதாவது பண்ணுவோம்ண்டு. அந்த இடத்துல அந்த வெயிட்டர் குறிப்பிடுறாரு என்னன்னு சொன்னால், உங்களை மாதிரி டூரிஸ்ட் இந்தியன்ஸால தான் இங்கே இருக்கிற வேற இந்தியன்ஸுக்குமே கட்ட பேருண்டு. ஆனால் அந்த இடத்துல இந்த லேடிஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வி ஆர் ஃப்ரம் பங்களாதேஷ்ன்னு சொல்கிறாங்க. துணிஞ்சு இந்தியன்ஸ் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் இந்த இடத்துல இவங்க பங்களாதேஷ்னு சொன்னாங்கன்னு தெரியல, ஒரு நக்கலாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த வெயிட்டருக்கு தெரியும் அந்த வெயிட்டர் பங்களாதேஷை சேர்ந்தவர். அப்ப அவர் என்ன சொன்னார், நீ பங்களாதேஷ் நான் யாருன்னு சொல்ல. அந்த இடத்துல தான் அந்த வெயிட்டர் தான் எஃப் ஆங்கிலத்துல எஃப்
இந்தியன் என்று பப்ளிக்கா சொல்றார். அவர் செய்தது சரி என்று நான் சொல்ல வரையில. இந்த இடத்துல 2 தரப்புலையுமே ஆங்கிலத்துல எஃபர்ட் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க இவருடைய ஸ்டேட்மெண்டின் படி. கடைசியா பங்களாதேஷ்காரன் தானே ஈஸியா ஏமாத்திடலாம். போலீஸை கூப்பிடு, ரெஸ்டாரண்ட் மேனேஜரை கூப்பிடுன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னால வீடியோ கேமராவை ஒன் பண்ணி கொண்டு மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. எப்படி சொல்லுங்க பாப்போம், ப்ளீஸ் சொல்லு, நீ சொன்ன மாதிரியே சொல்லு, நீ இந்தியாவை எஃபர்ட்னு சொன்னா தானே அதே மாதிரி சொல்லுன்னு சொல்லி அந்த எஃபர்டை இவங்களுமே சொல்லி காட்டுறாங்க இந்த வீடியோல. அதே மாதிரி சொல்லு ப்ளீஸ் பண்றாங்க. அதுவும் அந்த வீடியோக்காகவே இவங்க வந்து அந்த வெயிட்டரை வந்து மிஸ்டர் ஹுசேன் என்று கூட ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. இதெல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னா பங்களாதேஷ்காரன் பிச்சை கேட்குற மாதிரி இருக்கு. இந்த வீடியோ வந்து பங்களாதேஷ் இந்த வெயிட்டர் வந்து இவங்களுக்கு போட்ட பிச்சையா தான் இதை பார்க்குறோம். You know what? Mind your language. We are ladies first of all, okay? Why you say that? Sir, you mind your Why you lie? language. Why you Sir, lie? mind your Why you lie? language. We are not lying. You're lying. We are not lying. You're lying. You Say can again ask her also. what you said before. Huh? You can ask her also. Say again what you said before. You know who I am? No, you're not there. Everybody carrying his country badly. You carry your country badly. You know? Yeah, we are from Bangladesh, so that's why. You are from Bangladesh. Yeah. You are from Bangladesh. You are from India. Any? That's good for you. That's how people respect it. Post it on Instagram. She's an influencer. Hussain from Bangladesh. From the India, fucking India. Okay, Daras. यार इसको पैसे दो और चल यहाँ से. I can't stand this guy. I'll slap him. उसको बोलना पुलिस को बुलाए तो show it to police. नहीं है. Bangladesh. I never said You that. ask my fucking No, Bangladesh. no, I never said Because that. you You say you started want first. love. No, you started Don't- first. don't Mr. video. Hussain, you started first. Okay. Cutting Be first. respectful. I didn't- You should know how to You respect respect women. the people. You respect the people. You are carrying country badly. Because here don't like people of the Indian only You for are like not you. letting us speak only. Okay. You see, school level there. No, say it in English. I'm sorry for this. For abusing my country. Say. Okay, yes. For abusing India. Say that. Yes. Say that. I already say. No. Sir, please say. I'm sorry for abusing India. I say for using India. No, Yeah. properly. Please, properly. Like you said, fuck India. Say. You have to say that. I'm sorry. You only said that I will call the police. இந்த வீடியோ வந்து நிறைய இடத்துல கட் பண்ணி எடிட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல நிறைய கட்டுகளை காணக்கூடியதாக இருக்கு. ஆனா ஒரு இடத்துல வந்து இந்தியாவை நீ எஃபர்ட்னு சொல்லி பப்ளிக்கா சொல்றாங்க. Like you said, fuck India. இவங்களால இந்த வேர்டை வந்து சொல்ல முடியும்னு சொன்னால் பங்களாதேஷுக்கு எஃபர்ட் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். இதைத்தான் இந்த வெயிட்டர் வந்து கிளியரா சொல்றார். 2 பேருமே எஃபர்டை யூஸ் பண்ணினோம் என்று. இது தெரியாம இந்தியன் நேஷனல் டெலிவிஷன்லயே இந்த வீடியோ கிளிப்பை ரிலீஸ் பண்றாங்க. இத்தாலியில பங்களாதேஷ்காரன் வந்து இந்தியன் டூரிஸ்ட வந்து அபியூஸ் பண்ணிட்டான், அதை செய்துட்டான், இதை செஞ்சுட்டான். அப்படி பார்த்தா பாலியில ரீசோர்ட்ல போய் அண்டர்வேர்ல இருந்து ஷாம்பு பாட்டில இருந்து டவல்ல இருந்து எல்லாத்தையுமே களவெடுத்து கொண்டு வெளியில போறாங்க. இதை நேஷனல் டெலிவிஷன்ல போடலாம் தானே. ஏன் இன்றைக்கு வந்து நீங்க தாய்லாந்துல ஃப்ரீ விசா கொடுத்தும் பொழுது எல்லாருமே கூடுதலா லைன்ல நின்றது யாரு? எல்லாருமே அங்கிள் மேர் தான். அங்கிள் மேருக்கு தாய்லாந்துல என்ன வேலை? கடைசியா ஒரு வீடியோ போட்ட ஒருவர் வந்து தாய்லாந்துக்கு, அதாவது இந்தியன் ஆர்மியில இருந்திருக்கிறார், தனக்கு ஒரு பிரேக் வரும்னு சொல்லி மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு தாய்லாந்துக்கு போய் அங்க வந்து ஒரு ப்ரொஸ்டிடியூட்ட போயிருக்கிறார் ஒரு சர்வீஸுக்கு. அது வந்து பொம்பளை வசத்துல இருக்கிற ஒரு ஆம்பளேட்ட சர்வீஸுக்கு போய் அந்த சர்வீஸுக்கு பணம் கொடுக்காம நடு ரோட்ல வச்சு நல்ல அடி கொடுத்துருக்குறாங்க. I need reason first. Why you guys are not allowing Indians to enter? We'll contact the Indian embassy. You are not allowing Indians to enter basically, which we have Contact the observed. Indian embassy. Stop filming, please. No, It's pure racism. it is racism. This will go to Indian embassy now. இன்னைக்கு டெக்சஸ்ல மில்லியன் கணக்கில் உழைக்கிறாங்க. ஆனா மனைவி மேல வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வைக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டா வீட்டு சமையலுக்கு மட்டும். ஆனா இந்த மனைவி மேர் வந்து ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம வெளியில வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த கொடுமையை பாருங்க.
கனடியன் சிட்டிசன்ஷிப் செரமனியில ஒரு கூத்தாட்டம். இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இவங்க மட்டுமா இந்த செரமனிக்கு வந்திருக்கிறாங்க. இவங்கள மாதிரி வேற நாட்டு மக்களும் வந்திருப்பாங்க. இந்த இடம், அதாவது பொது இடத்தில் எப்படி நடந்து கொள்வது? இவங்களுக்கு சந்தோஷம், வீட்டில் ஆடலாம், இந்த இடத்துல ஆட வேணுமா? நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க, இந்தியன் கல்ச்சரை வந்து இங்க வந்து பரப்புறாங்கன்னு சொல்லி இவங்கள பெருமையா பேசுறாங்க. இங்க வந்து இவங்க இந்த இடத்துல இவங்க சந்தோஷமா தான் ஆடுறாங்க. ஏன்னு தெரியுமா? இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை நான் லூஸ் பண்ண போறேன், லூஸ் பண்ணி கனடியன் சிட்டிசன்ஷிப்பை எடுக்க போறேன்னு. ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை லூஸ் பண்றதுக்கு. அந்த நாட்டில இருந்து வெளியில வந்தா போதும்னு தான் இவங்க இருக்கிறாங்க. அது புரியாம இவங்க வந்து இந்தியன் கல்ச்சரை வளர்க்குறாங்கன்னு பிள்ளையா கமெண்ட் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த பிள்ளை சந்தோஷத்துல தான் ஆடுது. நோவா ஸ்கோஷியால வந்து இப்ப 2 நாளைக்கு முதல்ல நடந்த இந்த போராட்டம், அதாவது இவங்களுக்கு ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி தர சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இவங்க கொடுக்குற பதில் வந்து என்ன எப்படின்னு சொன்னால், நாங்கள் வேலை செய்கிறோம், நாங்கள் வேலை செய்யாட்டி கனடியன் எக்கானமியை வந்து இது பெரிய அளவில் பாதிக்கும். இவங்களுக்கு தங்களுடைய ஒர்க் பர்மிட்டை விட கனடியன் எக்கானமியில் தான் பெரிய அக்கறை இருக்குது. கனடாவே சொல்லுது, நீங்கள் இனி வேண்டாம், அதாவது வந்தது போதும், இனிமேல் வேண்டாம்னு தான் திரும்பி போக சொல்கிறாங்க. ஒன்று மட்டும் இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே விளங்கவே இல்லை, இல்லாட்டி புரியவே இல்லை, இல்லாட்டி நடிக்கிறாங்களோ தெரியல. இது எல்லாமே டெம்பரரி வீசா தான். நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்து வந்தாலும் இதெல்லாமே டெம்பரரி வீசா தான், நிரந்தரம் இல்லைன்னு திருப்பி திருப்பி கனடியன் கவர்மெண்ட் அதைத்தான் சொல்லி கொண்டு வருது. The people are going to contribute towards the economy of Nova Scotia. If there are no work permits, people are sitting home. இப்போ இத்தாலியில் நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் இவங்க உலக நாட்டு மக்கள்கிட்டே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவ்வளவுக்கு ஸ்கேம். இப்போ மெல்போர்னில் நடந்த சம்பவத்தை பாருங்க. 80 வயது லேடியோட வீட்டை போய் இவர் வந்து கார்பேஜை டம்ப் பண்ணியிருக்க. இது வந்து முதல் தடவை அல்ல. இந்த தடவை அந்த லேடி வந்து கேமராவோட வெயிட் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறா. இவர் டம்ப் பண்ணும் பொழுது இவரை துரத்தி பிடிக்க பார்த்துருக்குறாங்க அந்த லேடி. ஒரு 80 வயது லேடிக்கு பயத்தில் வந்து இவர் எடுத்த ஓட்டம் வந்து பாகிஸ்தான் பார்டர் மட்டும் ஓடி இருக்கிறார். Why the fuck are you illegally dumping? Why are you dumping? Illegally dumping your waste. Where do you come from? Throwing your waste. Where do you come from? Where do you live? Where do you live? Show me your face, come on. Come on, you fucking dumb cunt. Oh good, one of the boxes has your address on it. Fucking cunt. இது ஐக்கியா கனடா ஷோரூமில் எடுக்கப்பட்ட வீடியோ. இவர் இப்படி காலை விரிச்சு கொண்டு சோஃபால படுத்திருந்தா இதால வர லேடிஸ் எல்லாருமே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு இவருக்கு தெரியாதா? இவரை பார்த்து சின்ன பிள்ளைகளுமே பழகுது. ஒருவேளை இவரோட வந்த ஃபேமிலி ஒருவேளை சொல்லியிருக்கலாம், 12 மணித்தியாலும் நேற்று ஐடியில் வேலை செஞ்சவர் கொஞ்ச நேரம் படுத்திருக்கட்டும். இது பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் தெரியாதா? இவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லாட்டி தெரியாமல் செய்கிறாங்களா? இந்த வீடியோவை இந்தியாவில் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. இது கடைசியாக வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட வீடியோ. No Rio de Janeiro você vê isso, ó. Vamos ver o que ele vai fazer. Aê, meninão. Caraca, o moleque cagou na praia, mano. இதை பார்த்தா டூரிஸ்ட் யாரும் வரமாட்டாங்கண்டு. ஆல்ரெடி இந்தியாவுக்கு பீச்சுன்னு சொன்னால் டூரிஸ்ட் யாருமே வாரதில்லை. ஹைஜெனிக் தான் இதுக்கு காரணம். மற்றது கோவா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக ஸ்கேம் நடக்கிறதால. இப்போ இந்த சிறுவன் யாரை பார்த்து இந்த பழக்கத்தை பழகினான்னு சொன்னால், முதியோர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் இந்த சிறுவனும் செய்திருக்கிறான். இவங்க எல்லாருமே என்ன நாளைக்கு கனடாவுக்கு வராங்கன்னு வைப்போம், வெளிநாடுகளுக்கு. கனடாவில் என்ன செய்தாங்க? எக்ஸாக்ட்லி இதைத்தான் கனடாலையும் வந்து செய்கிறாங்க. இப்போ கனடாவில் பெருசாக போட்டே மாட்டிட்டாங்க. ஒரு நாட்டுக்காக ஒரு போட் அடித்து மாட்டினது இந்த நாட்டுக்கு மட்டும்தான். இது வந்து பீச், இது டாய்லெட் இல்லைன்னு சொல்லி ஒரு போட்டை மாட்டிட்டாங்க. இவங்க பாப்போம் இப்போ இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொண்டு போவோம். கொஞ்சம் எஜுகேஷனான பீப்புள் என்ன செய்கிறாங்கன்ட்டு இதில் 2 பழைய வீடியோ வந்தாலுமே நல்ல உதாரணமான வீடியோவாக இருக்கட்டும். நியூசிலாண்டில் இவர் சிட்டிசன் ஆல்ரெடி எடுத்து இவர் என்ன செய்திருக்காருன்னா, பீச்சில் தானே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஸ்விம்மிங் பூல், அதுவும் கிட்ஸ் ஸ்விம்மிங் பூலில் போய் தேய்ச்சி குளிச்சிருக்கிறார். அதுதான் இந்த வீடியோ.
New Zealand man is under fire this morning after he was filmed giving himself a really good scrub No way. in a kid's pool. No. He had a bar of soap and all, No. and he really got in there. Really got in there. No, we shouldn't. Oh, I can't. Should we even. pixelate that? Yeah, we should. We need a bit of Maybe we pixelation. should. சரி, ஸ்விம்மிங் பூல்ல தானே இப்படி தேய்ச்சி குளிக்க முடியாதுன்னு இவரை பார்த்துட்டு கனடால ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் டெஸ்லா கார்ல வந்து சோப் போட்டு தேய்ச்சி ஒரு ரிவர்ல குளிக்கிறாங்க. பக்கத்துல வேற மக்களும் இருக்கிறாங்கன்னு இவங்க யோசிக்கவும் இல்லை. இங்க இருக்கிற மீன் எல்லாமே சோப்புக்கு சாகுமுண்டு கூட இவங்களுக்கு அந்த அறிவே இல்லை. மொத்தத்துல இவங்க இப்படித்தான், நாய் வாழ நிமித்தவே முடியாது. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.